அனைவருக்கும் வணக்கம். இடைப்படிற் குறுகும் இடனுமாறுண்டு கடப்பாடறிந்த புணரியலான என்னும் இந்த நூற்பா புணர்மொழியில் இந்த குற்றியலுகரம் வரும் என்கின்ற செய்தியை பதிவு செய்கிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதாவது இந்த தனிமொழி அதுல வரும்பொழுது எவ்வாறு வரும் என்பதை சொல்றாரு. ஆனா புணர்மொழியில வரும்பொழுது புணர்மொழியில் வரும் என்கின்ற செய்தியை மட்டும் சொல்வதை நம்மளால பார்க்க முடியுது. சரி, இங்க இடைப்படிற் குறுகும் இடனுமாறுண்டே கடப்பாடறிந்த புணரியலான அப்படின்னு சொல்லும் பொழுது இடையிலும், அதாவது ஒரு நிலைமொழி வருமொழி என்கின்ற நிலையில் வரும்பொழுதும் இந்த குற்றியலுகரம் குறுகி ஒலிக்கின்ற தன்மை உடையது அப்படின்றத சொல்றாரு. ரொம்ப எளிமையான பொருள் தான். ஆனா என்ன அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டு பார்ப்போம். அதுல இருந்து நம்ம பார்க்கும்போது தான் அது தெரியும். செக்கு கணை, இது நமக்கு பழக்கம் இல்லாத ஒரு சொல்லாடல். அதனால இதை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இதை ஒரு முற்றிலுகரம் போலவே நம்ம உச்சரிக்கிறோம். செக்கு கணை, சுக்குக்கோடு அப்படின்னு சொல்லி நம்ம உச்சரிக்கிறோம். ஆனா உண்மையில இந்த செக்கு அப்படின்றது தனியா நம்ம சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு குற்றியலுகரம். இந்த இலக்கணம்லாம் விட்டுடுவோம். அதாவது தொடர்மொழி குற்றியலுகரமா வந்திருக்கு, வல்லெழுத்து இறுதியில வந்திருக்கு அப்படின்ற அந்த இலக்கணம் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? அது எல்லாத்தையும் விட்டுட்டு செக்கு சுக்கு அப்படின்ற சொற்களை மட்டுமே நம்ம சொல்லும் பொழுது அந்த உகரம் குறுகி ஒலிப்பதை நம்மளால பார்க்க முடியும். ஆனா செக்கு கணை சுக்கு கோடு அப்படின்னு நம்ம புணர்மொழியில சொல்லும் போது பாத்தீங்கன்னா அந்த உச்சரிப்பு முற்றிலுகரம் மாதிரி நம்ம உச்சரிக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது நம்ம பழக்கத்துல இல்லாத ஒரு சொல்லாடல் அப்படின்றது. இந்த எடுத்துக்காட்டுகளை நம்ம இன்னைக்கு இயல்பான பழக்கத்துல இல்லை அப்படின்றதுனால இந்த நிலை ஏற்படுது. சரி, விரைவா நம்ம சொல்லிடலாம். இது என்ன அப்படின்னா, அப்ப நம்ம எதை வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது, இது இளம்பொருணர் உரையோட மட்டும் நம்ம பார்க்கறது இல்லை, மற்ற உரையாசிரியர்கள் இதுக்கு கொடுக்கிற அந்த விளக்கங்களோட நம்ம இந்த நூற்பாவை பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது செக்கு சுக்கு அப்படின்றது நமக்கு முன்பே அது ஒரு குற்றியலுகரமா இருக்கு. அப்ப இந்த புணர்மொழியில வரும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, நச்சினாருக்கு நேரம் அது தெளிவா சொல்றாரு, அது தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து மேலும் குறுகி கால் மாத்திரை அளவு உச்சரிக்கின்ற தன்மையுடையதாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நம்ம இதுல கவனிக்க வேண்டியது. முன்பே அதாவது இந்த புணர்மொழியினால ஏற்படுகின்ற மாற்றத்தினால இந்த குற்றியலுகரம் வரல. முன்பே அது குற்றியலுகரம் தான். அந்த குற்றியலுகரம் புணர்மொழியிலும் வருது. அவ்வாறு வரும்பொழுது மேலும் தன்னுடைய மாத்திரையில் குறுகி ஒலிக்கிறது அப்படின்றது இங்க நம்ம சொல்ல வரோம். இப்ப இது வேற ஒரு எடுத்துக்காட்டு நமக்கு தெரிந்த கொக்கு கடிது அப்படின்றதுல பாத்தீங்கன்னா, கொக்கு கொக்கு அப்படின்னும் போது உகரம் குறையுது. ஆனா கொக்கு கடிது அப்படின்னு வரும்பொழுது அது சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், இது நம்ம பழக்கத்துல சொல்லி பார்த்துக்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொக்கு அப்படின்னு சொல்லுகின்ற அந்த உகரத்தை விட நம்ம கொக்கு கடிது அப்படின்னு சொல்லும் பொழுது உகரம் இன்னும் மேலும் குறைவதை நம்மளால உணர முடியும். இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம பார்க்கும்போது காட்பாடி, காட்டுப்பாடி, நம்ம இதை மாதிரி விரித்து எழுதணும்னா காட்டுப்பாடின்னு சொல்லுவோம். ஆனா காட்பாடி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அந்த உகரம் நமக்கு குறைந்து ஒலிக்குது. இது இன்னொரு வகையில நம்ம சொல்லணும்னா, சிவலிங்கனார் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்துல, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டத்துல நம்ம இந்த முற்றுகரம் இருக்கு இல்லைங்களா, அந்த முற்றுகரங்களையே நம்ம குற்றியலுகரமாக உச்சரிக்கின்ற ஒரு தன்மை நம்ம கிட்ட இருக்கு. அந்த நிலையில தொல்காப்பியர் காலத்திலே இந்த உரையாசிரியர்கள் எழுதிய அந்த காலகட்டத்திலையும் அந்த உகரங்கள் எவ்வாறு உச்சரிக்கின்றதை நம்ம இன்னைய
நிலையிலிருந்து பார்க்க முடியாது. அதனால அது வந்து குற்றியலுகரம்னு சொன்னா அது குற்றியலுகரமாவே நம்ம எடுத்துக்கிறது தான் சரி வரும். அவர் வந்து 2 வகையாவும் சொல்றாரு. ஆனா என்னுடைய கருத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நச்சினார்க்கு நேரோடும் நம்மளுடைய வெள்ளைவாரணர் அவர்களோடும் நான் உடன்படுறேன். அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து கிடைக்கின்ற எடுத்துக்காட்டுகள் வழியாக நம்ம பார்க்கும்பொழுது அது வந்து குற்றியலுகரம் முன்பே ஒரு குற்றியலுகரமா இருக்கு. அந்த குற்றியலுகரம் அரை மாத்திரை ஒழிக்கக்கூடிய தன்மையுடையது. அதையும் ஒரு நூற்பால அவர் சொல்லியிருக்கிறாரு. அபியல் நிலையும் ஏனை மூன்றே அப்படின்ற நூற்பால சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ புணர்மொழியில வரும்பொழுது அது மேலும் குறுகி கால் மாத்திரையாக ஒழிக்கிறது என்ற கருத்தை தான் நம்மளால எடுத்துக்க முடியும். சிவலிங்கனார் சொன்ன அந்த கருத்தை வந்து நம்ம இப்ப அது அது அப்படின்ற சொல் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முற்றியலுகரம். ஆனா அது அது அப்படின்றத பல பேர் வந்து நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஒரு குற்றியலுகரம் மாதிரி உச்சரிக்கிறோம். ஆனா இது அது இது உது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த உகரம் வந்து முற்றியலுகரம். ஆனா ஒரு குற்றியலுகரம் போல இன்னைக்கு உச்சரிக்கின்ற தன்மை இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கு. நம்ம பல ஒலிகளை வல்லின ஒலிகள் பல ஒலிகளை கூட நம்ம வந்து நம்ம மென்மையாக உச்சரிக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்கு. அதனால வந்து இது நம்ம பழக்கத்துல இருக்கின்ற அந்த சொற்களோடு அந்த புணர்மொழியில் அதை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் என்பதை நம்ம வந்து பார்க்கும் பொழுதுதான் உண்மையாக இது தெரியும். புணர்மொழியில எழுத்து மாற்றம் பெற்றெல்லாம் இது வந்து இந்த குற்றியலுகரம் நடைபெறல. இது வந்து ஒரு ஒலிப்பு முறை. எப்படி வந்து பழக்கத்துல அந்த ஒலிப்பு முறை இருக்கு, புணர்மொழியில அந்த ஒலிப்பு அந்த முறையினால அந்த குற்றியலுகரம் மேலும் குறுகி ஒலிக்கிறது என்கின்ற செய்தி இங்கே பதியப்படுகிறது. ஓரளவு இது உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். எளிமையான நூற்பா இருந்தாலுமே இதை புரிந்து கொள்வது, இந்த எடுத்துக்காட்டை வைத்து நம்ம புரிந்து கொள்வதுக்கு வந்து கடினமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய வழக்காறுல இந்த எடுத்துக்காட்டுகள் இல்லை. அதனால நம்ம இன்றைய வழக்காறுல இருக்கின்ற எடுத்துக்காட்டுகளை இப்ப எனக்கு ஒரு வழக்காறு தெரிஞ்சு நான் அதை எடுத்துக்காட்டா வைத்துக்கொண்டு நான் இந்த நூற்பாவை நான் எப்படி அணுகிறேனோ அது போல அவங்களுடைய வட்டார வழக்குகள்ல என்ன மாதிரியான இந்த புணர்மொழியில வருகின்ற குற்றியலுகரத்துக்கு உங்களுக்கு என்ன வட்டார வழக்குகள் இருக்கு அப்படின்றத எடுத்து நீங்க வந்து அதை சொல்லி பார்க்கும்போதுதான் இந்த நூற்பாவை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்பதாக என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.